என் பேர் பேபி. நான் வந்து உபதலை அருவங்காட்டில் இருக்க உபதலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து வந்துட்டுருக்கிறேன். நான் இங்கே வந்து 3 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருந்தோம் உபதலையில். அங்கே வந்து மேம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது மேமும் சாரும் வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 4-5 பேர் ஒன்றா வந்தோம். வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க்கை. ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாள் வந்தோம். அது பண்ணும்போது எங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் இருந்துச்சு. நாங்கள் அப்போல்லாம் அதெல்லாம் என்னன்னே தெரியாது, நாங்கள் பார்த்ததுமே கிடையாது. அதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் பல டைம் ட்ரைனிங் வரும்போதும் பல கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம். ஃபஸ்ட் டைம் போடும்போது சரியாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்தளவுக்கு பானுக்காவும் ஆகட்டும் மேமும் ஆகட்டும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் எங்களோட சேலரி கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக எங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்தது. வீட்டில் இருக்கவங்க கேட்டாங்க, ஏன் சும்மா போகிறீங்க, சேலரி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு இல்லை, நாங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இதுக்கு மேலே நம்ம பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பைசா பே பண்ணி எங்களை அனுப்பிச்சி விடுவாங்க, பஸ்ஸுக்கு எடுத்துக்கோ, உன் கை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு. இப்போ எங்களோட காசு எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ நாங்கள் வாங்க சேலரி வந்து வீட்டில் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்களோட சேலரி டெவலப் ஆகிருக்கு. நாங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ ஊட்டிக்கு வந்ததுக்கப்புறம் சாரும் மேமும் எங்களுக்காக தனியாக சென்டர் வச்சு கொடுத்துருக்காங்க உபதலையில். அங்கே எங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இப்போ அந்த பொண்ணுங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் அவங்களுக்கு மோட்டிவாக இருக்கோம். இன்னும் டெவலப் ஆகணும். எங்களுக்கு தெரியாது தான் இங்கே வந்து கற்றுக்கிட்டுருக்குறோம். இன்னும் கற்றுக்கணும். இன்னும் பல பேருக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கணும். இன்னும் ஹையர் லெவலுக்கு போகணும். ட்ரைனிங் எடுக்கும்போது நாங்கள் ஏகப்பட்ட தப்பு பண்ணும்போது என்ன தப்பு வருது. இப்போது அதே ட்ரைனிங்கை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அது வர மட்டும் எங்களுக்கு ட்ரைனிங் தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கும் அன்னைக்கு அதே தான் நடந்திருக்குது. நாங்கள் எந்த அளவுக்கு அவங்க எங்கள்கிட்ட எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற மட்டும், அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மட்டும் அந்த ட்ரைனிங் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் அவங்களுக்கு அந்த பீஸ் ஓகே, இன்னும் இவங்களுக்கு ட்ரைனிங் போதும், அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது எங்களுக்கு பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நாங்களும் அதே தான் பண்ணுறோம். ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பீஸ் கொடுக்குறோம். இப்போ அவங்களும் எங்களை மாதிரியே இருக்கிறாங்க. அவங்களும் டெவலப் ஆவாங்க.